அதாவது நேத்து கொடுத்த எக்ஸசைஸ் சார். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்க. 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் யாவை? 7ஆம் பாவத்தை எந்தெந்த பாவங்கள்லாம் காலி பண்ணும்? 7ஆம் பாவத்தை எந்தெந்த பாவங்கள்லாம் எதிரியா நினைக்கும்? இதுதான் கேள்வி. ஏ சார் ஆன்சரு என்ன சார்? ஆன்சர் 2 6 மேடம் சார் கரெக்ட். அதாவது கேள்வி என்னன்னா 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள். ஒரு பாவத்தை அந்த பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 8 12ஆம் பாவங்கள் தான் கெடுக்கும், வேரோடு சாய்க்கும். அதுதான் சார் இங்க கேள்வி. ஸோ அதை ஸ்டேட்மெண்டா வச்சு இங்க ஆன்சர் அப்ளை பண்ணணும். இல்ல அதெல்லாம் மத்தியமம் சார், அதெல்லாம் செகண்டரி சார். அது மெயின் என்னன்னா கெடுக்கும் அப்படின்னா என்ன, அந்த பாவத்துல இருந்து 8 12 வர பாவங்கள் கெடுக்கும். இப்ப இந்த கேள்வி அப்ளை பண்ண எப்படி ஆன்சர் அப்ளை பண்ணணும்னா 7ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வர 8 12ஆம் பாவங்களை கண்டுபிடிக்கணும். 7ல இருந்து ஃபர்ஸ்ட் 8 என்னங்க? சோ உங்களுக்கு 7 8 9 10 11 12 1 2. ஸோ 1 2 3 4 5 6 7 8. 7ல இருந்து 8 என்னன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ அப்ப 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை கெடுக்கும். ஏன்னா 2 வந்து 7க்கு 8 வரும். ஸோ அதனாலதான் 2 போட்டிருக்கேன். கரெக்டா மேடம்? அடுத்தது 7ஆம் பாவத்தை இன்னொரு பாவம் எது கெடுக்கும்? 7க்கு 12 வர 6ஆம் பாவமும் கெடுக்கும். 7க்கு முந்தைய பாவமான 6ஆம் பாவமும் 7ஆம் பாவம் கெடுக்கும். ஸோ அதான் 2 6 ஆன்சர். 2 பாவங்கள் தான் 7ஆம் பாவத்தை கெடுக்குமா? இன்னொரு பாவமும் கெடுக்கும். அது என்னது? இல்ல 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் 7க்கு 4 வர 10. இது 3 தான் ரொம்ப டேஞ்சர். சோ இங்க பாருங்க 10. இந்த தனி லிஸ்டா நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 7ஆம் பாவத்தை 2 6 முழுமையா கெடுக்கும், வேரோடு சாய்க்கும். ஏன்னா 7ல இருந்து 8 12 என்னன்னீங்கன்னா 2 6 வரும். சரிங்களா? அடுத்தது 7ல இருந்து 4வது பாவம் வர 10ஆம் பாவம் 7 வந்து 30% இயங்க விட்டுட்டு அப்புறம் தான் கெடுக்கும், முழுமையா கெடுக்காது. சரிங்களா? அப்ப இது 70% கெடுக்குது, இது முழுமையா கெடுக்குது. அதான் சார் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? 70% கெடுக்கிறதுனால இதையும் நான் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டேன், மத்த எந்த பாவங்களையும் கொண்டு வரல. மோர் தென் 70 நீங்க கெடுக்குன்னு எடுத்துக்கலாம். என்ன சார்? சார் 6 தான் சார் மெயின். 6 தான் 7 அப்படியே சாய்க்கும். 7ங்கிறது சேர்ந்து இருத்தல், 6ங்கிறது பிரிந்து இருத்தல். காரகங்களை பாருங்க சார், அவ்வளவுதான். 2 6 7 முழுமையா கெடுக்கும். 10ஆம் பாவம் 30% இயங்க விட்டுட்டு அப்புறம் 70% கெடுத்து விட்டுரும். ஸோ இதான் ஆக்சுவலா ஆன்சர். ஓகே மேடம், இதெல்லாம் எழுதிருக்கீங்க? 3மே கரெக்டா? இல்ல அது வந்து 30% தான் கெடுக்கும். மோர் தென் 70 எடுத்துக்கோங்க. எபோ ஆவரேஜ் கெடுக்கிறத நீங்க லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். கெடுக்கக்கூடிய பாவம்னா முழுசா சாய்க்கிறது, மேக்ஸிமம் கெடுக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார். அடுத்து 7ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களால் கெட்டு போகும்? என்ன சார் கேள்வி? வேற கேள்வி சார். அது முத கேள்வி, இது 2வது கேள்வி சார். 2 6 10 4 8. சார் யோசிச்சு சொல்லுங்க சார். இது முதல் கேள்வி, 2வது கேள்வி, திரும்ப அதே ஆன்சரே சொல்றீங்க. என்ன சார்? சார் கேள்வியோட தன்மை ஒண்ணுதான் சார், கிராமர் தான் மாத்தி கேட்டிருக்கேன். அதாவது சார் திருச்சியில இருந்து சென்னை தூரம் எவ்வளவுன்னு கேட்டாலும் ஒண்ணுதான், சென்னையில இருந்து திருச்சிக்கு தூரம் எவ்வளவுன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். கிராமர் மாத்தி கேட்டிருக்கேன் சார். 7ஆம் பாவத்தை எந்தெந்த பாவங்கள் கெடுக்கும்னு கேட்டிருக்கேன், 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் எதுன்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இங்கேயும் நீங்க 2 6 10 தான் சார் போடணும். 2 6 முழுமையா கெடுக்கும், 10ஆம் பாவம் 70% கெடுக்கும். சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி சார். கரெக்டா சார் எழுதிருக்கீங்களா? இந்த 3 பாவங்கள் தான் சார் டேஞ்சர் 7ஆம் பாவத்துக்கு, மத்த எந்த பாவங்களும் டேஞ்சர் கிடையாது. இந்த 7ஆம் பாவம் எதுக்கெல்லாம் பயப்படும் கேட்டீங்கன்னா அந்த 3 பாவங்களுக்கு தான் பயப்படும். முக்கியமா அந்த 2 பாவங்களுக்கு பயப்படும், 10ஆம் பாவத்துக்கு லைட்டா பயப்படும். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லி தரேன் சார் உங்களுக்கு. அதாவது ஒரு பாவத்தை எந்தெந்த பாவங்கள் கெடுக்கும் அப்படிங்கறத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா திரிகோணங்களை மைண்ட் கொண்டு வாங்க.
திரிகோணங்களை எழுதுங்க சார். இந்த திரிகோணங்களை மைண்ட் கொண்டு வாங்க. சரிங்களா? சோ இப்ப பாருங்க, 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் எது? 2 6 10. 7ஆம் பாவம் எந்த திரிகோணத்துல வருதுன்னு பாருங்க. 7ஆம் பாவம் எங்க இருக்கு? இந்த 3 7 11 திரிகோணத்துல இருக்கு. 7 எங்க எடுங்க. 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் எங்க இருக்கு? இங்க இருக்கு 2 6 10. முந்தைய திரிகோண பாவங்கள் ஒரு பாவத்தை கெடுக்கும் சார். ஒரு பாவம் எந்த திரிகோணத்துல இருக்கோ அந்த பாவத்தை அதன் முந்தைய திரிகோண பாவங்கள் கெடுக்கும். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எது முழுமையா கெடுக்கும், எது 70% கெடுக்கும், 30% எங்க விட்டு கெடுக்கும் அப்படிங்கறத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அப்படி கிடையாது சார், ஒவ்வொரு பாவத்துக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்க எண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் நீங்க 8ஆம் பாவத்தை எந்தெந்த பாவங்கள் கெடுக்கணும்? 3 7 11. 3 7 முழுமையா கெடுக்கும். 11ஆம் பாவம் எங்க விட்டு கெடுக்கும். ஆமா சார், எல்லாமே அப்படிதான். எந்த பாவத்தை எடுத்துக்கோங்க, அந்த பாவத்துல முந்தைய திரிகோணத்தை பாருங்க, அது எல்லாமே கெடுக்கும் சார். சோ அப்படிதான் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கா? சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார். திரிகோண அமைப்பு ஆக்சுவலா இதை முதல்ல சொல்லி கொடுத்துருக்கலாம், இப்போ சொன்னாதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்ப சொல்லிருக்கேன். இது இல்லாம 8 12 சார் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பாவத்தை எந்தெந்த பாவங்கள் கெடுக்கும், பாவ சம்பந்தம் பார்த்துட்டு இருக்கோம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சார். ஓகே சார். ஆக்சுவலா இதுதான் சார் நான் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துருக்கணும். பட் இது இப்ப சொன்னா இன்னும் ஜாஸ்தி ரீச் இருக்கும் உங்களுக்கு. சோ அடுத்த கேள்வி சார், 6ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை கெடுக்கும்? சரி எழுதி போட்டுட்டுமா நானே? 6ஆம் பாவத்தை எந்தெந்த பாவங்கள்? சரி திரிகோணத்தை எழுதி போடுறேன் சார். சார் திரிகோணத்தை எழுதி போட்டேன் சார். சரிங்களா? 6ஆம் பாவத்தை ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். 6ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை கெடுக்கும்? 3 7 11 கெடுக்கும். அவ்வளவுதான். 1 5 9 எடுக்கணும். கிராமர் புரிஞ்சுக்கணும் சார். 6ஆம் பாவம் 7 கெடுக்கும் சார். கெடுக்குமா கெடுக்காது சார்? ஒரு பாவத்தை முந்தைய பாவம் கெடுக்கும். 6ஆம் பாவம் 7 கெடுக்கும். 7 மட்டும் கெடுக்காது, 7ஓட குடும்பமே காலி. சோ இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 6ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை முழுமையா கெடுக்கும், எந்த பாவத்தை 70% கெடுக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். 6ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை சார் முழுமையா கெடுக்கும்? 7 முழுமையா கெடுக்கும். ஏன்னா 7க்கு முந்தைய பாவம் 7 போட்டுறேன் சார். அப்புறம் 6 எந்த பாவத்துக்கு 8ஆம் பாவமா வருதுன்னு பாருங்க. 11க்கு 8ஆ வரும். 11ல இருந்து என்னங்க? 11 12 1 2 3 4 5 6. சோ அங்கிட்டு 2 இங்கிட்டு 2 6. சோ 2 + 6 8. சோ அப்ப 6ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை முழுமையா கெடுக்கும். சோ இது ரெண்டுமே ஃபுல்லா காலி. ஓகேங்களா? இல்ல மேடம், 6ஆம் பாவத்துக்கு எந்தெந்த பாவங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கு? அதான். இல்ல 7 வந்து 6 கெடுக்குமான்னு கேட்கல மேடம், 6 7 கெடுக்குமான்னு கேக்குறேன். சரி, 7க்கு 12ஆம் பாவம் 6 மேடம். இல்ல 7க்கு 12ஆம் பாவம் 6. ஒரு பாவம் அந்த பாவத்துக்கு முந்தைய பாவத்தால் கெட்டு போகுமா? இது 7ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்தால் கெட்டு போகுமா? அப்ப 6ஆம் பாவம் 7 கெடுக்கும்னு சொல்லலாமா? இல்ல நான் முழுமையா கெடுக்கும் எபோவ் 17 சொல்லிட்டு இருக்கேன் மேடம். அதாவது எந்த பாவம் எபோவ் 70 கெடுக்கும்னு கேட்டிருக்கேன் நான். இது 7ஆம் பாவம் வந்து 6 சராசரி அளவை விட கொஞ்சம் கூடுதலா வளர்த்து விடும் மேடம். அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. எந்தெந்த பாவங்கள் முழுமையா கெடுக்கும், எது 70% கெடுக்கும் மட்டும் பாத்துக்கோங்க மேடம். ஓகேங்களா? சொல்லுங்க சார். ஓகே சார். ஒண்ணு சொல்லக்கூடாது சார். ஒண்ணு வந்து 2 6 10 கெடுக்காது.
கெடுக்காது கெடுக்காது. இப்ப புரியுதா மேடம் உங்களுக்கு? 6ஆம் பாவம் ஏன் வந்து 7ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் கெடுக்குதுன்னு புரியுதா? 7க்கு 12, 11க்கு 8. இல்ல அதை நீங்க சராசரி அளவு அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு இந்த 8, 12 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 6ஆம் பாவம் வேற எந்த பாவத்தை கெடுக்கும்? இங்க என்ன லெஃப்ட் அவுட்? 7, 11 ஓகே, 3 மட்டும் இருக்கு. 3ஆம் பாவத்தை 6 கெடுக்குமா? 30% இயங்க விட்டுட்டு அப்புறம் கெடுத்து விட்டுரும். அதனால அதையும் நீங்க எடுத்துக்கலாம். 70% கெடுக்கும் சார். 6ஆம் பாவம் 3 70% கெடுக்கும். ஃபர்ஸ்ட் 30 அலோவ் பண்ணிட்டு அப்புறம் கெடுத்து விட்டுரும். அடுத்து சார் ஓகேவா? இது கிளியரா? இது என்ன சார் எழுதிருக்கீங்க? அடுத்து 4வது கேள்வி, 3ஆம் பாவத்தால் எந்தெந்த பாவங்கள் கெட்டு போகும்? அதாவது 3ஆம் பாவத்தை எந்தெந்த பாவங்கள் கெடுக்கும் அப்படிங்கறத அப்படி கேட்டிருக்கேன். 3ஆம் பாவத்தால் எந்தெந்த பாவங்கள் கெட்டு போகும்? 3ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை கெடுக்கும்? அவ்வளவுதான் சார். இதுல வந்து 4, 8 முழுமையா கெட்டு போகும் சார். ஆக்சுவலா 4, 8 முழுமையா கெட்டு போகும். 12ஆம் பாவம் 30% இயங்கிட்டு அப்புறம் தான் கெட்டு போகும். சரிங்களா? இது கரெக்டா சார்? ஏன்னா 3ஆம் பாவம் பாருங்க இங்க இருக்கு. அப்ப 4, 8, 12 காலி. இதுல 8, 12 4, 8 ஃபுல்லா காலியாகும். 12ஆம் பாவம் 30% இயங்கும், அதுக்கப்புறம் தான் காலியாகும். கரெக்டா மேடம்? இது புரியுதா சார்? உங்களுக்கு புரியுதா சார்? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த 5வது கேள்வி, 5ஆம் பாவத்தின் நட்பு பாவங்கள் யாவை? அவ்வளவுதான். ஏன் சார் 1, 9? நட்பு பாவங்கள் சார், நான் குடும்பத்தை கேட்கல சார். நட்பு, அதிநட்பு, நண்பர்கள் சொல்லிருக்கேன், தோழர்கள். 3, 7. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாவத்துக்கு நட்பு பாவம் எது? அந்த பாவத்துல எண்ணி வர 3, 11ஆம் பாவங்கள். பகுதி 3ல பாருங்க, பகுதி 3ல பாருங்க. அதாவது 5ஆம் பாவத்துக்கு 7 அப்படிங்கிறது பின் பரிணாமம், பரிணாம பாவம் எடுத்துக்கோங்க. 5க்கு 3 அப்படிங்கிறது முன் பரிணாமம். அப்ப 3, 7 வந்து 5க்கு நட்பு பாவங்கள். சரி, 5க்கு குடும்ப பாவங்கள் எது? 1, 9. அவ்வளவுதான். 1, 5, 9 ஒரு குடும்பம். இது கரெக்டா புரியுதா உங்களுக்கு? 5ஆம் பாவத்துக்கு நட்பு பாவங்கள் எதுன்னு கேட்டிருக்கேன். ஒரு பாவத்துக்கு அந்த பாவத்துல என்ன வர 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் நட்பு. 5க்கு 3ஆம் பாவம் எது? 7. 5க்கு 11ஆம் பாவம் எது? 3ஆம் பாவம். அப்ப 5க்கு நட்பு பாவங்கள் 3, 7. 6க்கு நட்பு பாவம் 8. இந்த சைடு பாத்தீங்கன்னா 4. ஆமா சார். சோ இதான் ஆக்சுவலா ஆன்சர். 5க்கு வந்து நட்பு பாவங்கள் எதுனா 3, 7. 3ஆம் பாவம் வந்து 5க்கு 11ஆம் பாவம், 7ஆம் பாவம் வந்து 5க்கு 3ஆம் பாவம். 3, 11 வந்து பரிணாம பாவங்கள், முன்பின் பரிணாம பாவங்கள். அடுத்து 6வது கேள்வி சார், 11ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை கெடுக்கும்? 11ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க. இந்த 4, 8, 12 கெடுக்கும். கரெக்டா சார்? இதுல எந்தெந்த பாவங்கள் முழுமையா கெட்டு போகும் அப்படின்னா 4ஆம் பாவம் முழுமையா கெட்டு போகும், 12ஆம் பாவம் முழுமையா கெட்டு போகும், 8ஆம் பாவம் 30% இயங்க தான் கெட்டு போகும். கரெக்டா? ஏன் சார்? 4ஆம் பாவத்துல இருந்து 8 எண்ணுங்க, 11 வந்துடும். 12ஆம் பாவத்துல இருந்து 12 எண்ணுங்க, உங்களுக்கு 11 வந்துடும். சோ 4க்கு 8 11, அதனால 4 கெடுக்கும். 12க்கு முந்தைய பாவம் 11, 12க்கு 12. சோ 11ங்கிறதுனால 4, 12 கெட்டு போகும். 8 வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து நீங்க 11 என்னீங்கன்னா 4ஆம் பாவமா தான் வரும். அப்ப 8 அப்படிங்கிறது 11ஆம் பாவத்தால் 30% இயங்கிட்டு அப்புறம் தான் கெட்டு போகும். புரியுதா சார் உங்களுக்கு? அடுத்த கேள்வி, 7வது கேள்வி, 7ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை கெடுக்கும்? 7ஆம் பாவத்தை போக்கஸ் பண்ணுங்க. அதே 4, 8, 12 தான். ஆனா இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். 7ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை கெடுக்கும்? 8, 12ஆம் பாவங்களை கெடுக்கும். ஏன்னா 8க்கு முந்தைய பாவம் 7, 12க்கு 8ஆம் பாவம் 7. சோ 8க்கு முந்தைய பாவம் 7 சார். அதனால நீங்க கண்ணை மூடிட்டு 8 போட்டுறணும். சரிங்களா? அடுத்தது 12ஆம் பாவத்தை ஏன் கெடுக்கும் அப்படின்னா 12ல இருந்து என்னங்க சார்? 12, 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கிட்டு 4, இங்கிட்டு 4, 8. அப்ப 12க்கு
7ஆம் பாவம் 8வது பாவம் வரதுனால 12 காலி பண்ணும். இங்க பாருங்க திரிகோணத்திலே இருக்கு பாருங்க 8 12 காலி ஆகும்னு சொல்லிட்டு 7 இங்க இருக்கு. அப்ப 8 12 காலி ஆகுமா ஆகாதா? 12 காலி. என்ன லெஃப்ட் அவுட்? 4 மட்டும் லெஃப்ட் அவுட். 4க்கு 4 வரும் 7. அப்ப 4 என்ன ஆகும்? 30% இயங்கும் 7ஆல. 7 வந்து 4 உடனே துண்டிக்காது, 30% இயங்கு அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல 4 காலி. என்ன சார் புரியுதா? இங்க ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 7 கேள்வியில் ஏதாவது டவுட் இருக்கா?